அதாவதுங்க நீங்கள் சொன்னீங்க நாடுகள் தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு. ஆக்சுவலாக தீவிரவாத அமைப்புகள் ஹமாஸ், ஹெஸ்புல்லா இவங்களுக்கு எதிராக தான் அவங்களுடைய யுத்தம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு பின்னணியில பல நாடுகள் அவங்கள இவங்களா போய் அடிக்கல. October 7, 2023 இவங்க அவங்க நாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேரை கொன்னாங்க, கடத்திட்டு போனாங்க. பெண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் பிணை கைதிகளாக வச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்த தாக்குதல் தான் இஸ்ரேல் நடத்தியது. அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. சிவிலியன்ஸை கொண்டுட்டு போயிருக்கீங்க, பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது தீவிரவாத அமைப்பு அப்படின்னும் போது அந்த நோய், கடன், எதிரி இதையெல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்படின்னு நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹமாஸ் அமைப்பு ஒட்டுக்க அடிச்சா மட்டும்தான் நாளைக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஹமாஸ் அமைப்பை தேடி தேடி அவங்க கொன்னாங்க. இஸ்ரேலிய மக்களை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்போ குண்டு வரும், எப்போ எவன் ராக்கெட் போடுவான்னு தெரியாது, எப்போ எந்த தீவிரவாதி வருவான்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் பகை நாடு. எல்லாரும் ஒரு காலத்தில் இஸ்ரேலோட சண்டை போட்டவங்க, அடி வாங்கிட்டு போனவங்க. அதனால எப்போ ஒன்றா எது ஒன்றா நடக்கும் அப்படின்ற ஒரு இன்னைக்கு ஈரான் அந்த அணுகுண்டு மட்டும் தயாரிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. ரைட்டுங்க, நாங்கள் இவ்வளோ மிசைல்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப வருஷமாக அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கே அவங்க தாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஷஹீத் ட்ரோன்ஸ்லாம். அதை வச்சு தான் ரஷ்யா உக்ரைனில் அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? ஈரான்லேருந்து ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கினுக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு கஷ்டம். ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் அடி வாங்கினாலும் கஷ்டம். இல்லை ஈரானில் அமெரிக்கா ஆதரவு ஆட்சி வந்தாலும் கஷ்டம். இல்லை இப்போ இருக்கிற ஆட்சியே அமெரிக்காவுக்கு ஆதரவாக திரும்பினாலும் சீனாவுக்கு கஷ்டம். ஆனாலும் அவங்க ஏன் வெளிப்படையாக கோதால இறங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இறங்கினா சவுதியை பகச்சிக்கிற மாதிரி ஆகும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரானோட போர் அப்படிங்கிறத தாண்டி கடந்த பல மாதங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் பயங்கரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பெரிய யுத்தமே அங்கே இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக யுத்தம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராகவும் எப்படி வலுவோடு நிற்க முடிகிறது? என்ன காரணம் அப்படின்னா, வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும், மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிமாண்ட் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா தொடர்ச்சியாக அட்டாக்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தும் ஈரானுக்கு எதிராக தெம்போட எப்படி இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க? நீங்க சொன்னீங்க நாடுகள் தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு. ஆக்சுவலா தீவிரவாத அமைப்புகள் ஹமாஸ், ஹெஸ்புல்லா இவங்களுக்கு எதிராக தான் அவங்களுடைய யுத்தம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு பின்னணியில பல நாடுகள் அவங்கள இவங்களா போய் அடிக்கல. October 7, 2023 இவங்க அவங்க நாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேரை கொன்னாங்க, கடத்திட்டு போனாங்க. பெண்கள், குழந்தைகள் இவங்களெல்லாம் பிணை கைதிகளாக வச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்த தாக்குதல் தான் இஸ்ரேல் நடத்தியது. அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கொடுமைப்படுத்துகின்றது அப்படின்னு. கிட்டத்தட்ட 25,000 பேர் பாலஸ்தீனத்திலேருந்து இஸ்ரேல் ஏரியாவுக்கு டெய்லி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினுக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இஸ்ரேல் அரசாங்கம். இங்கே தான் வேலை பார்த்துன்னுக்கிறாங்க. அந்த October 7 தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பாலஸ்தீனத்தில் வேலை பார்த்துருந்தாங்க? அத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஆனால் அவங்கெல்லாம் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாதிரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதனால் இது பண்ணாங்க அப்படின்னோடனே அப்போ அவங்க கேட்குறது நியாயம் தானே. நீங்கள் எங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் அது பாலஸ்தீன்னு சொல்கிறீங்க, எங்கள் நாடு கூட கிடையாது. உங்களுக்கு நாங்கள் வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து வச்சுன்னுக்கிறோம் எங்கள் நாட்டில். அப்படி இருக்கச்சு நீங்கள் எங்களுக்கு எதிராக நடந்தீங்கன்னா, இப்போ இத்தனை பேரை அதுவும் மிலிட்ரி அட்டாக் பண்ணால் கூட பரவாயில்ல, சிவிலியன்ஸை கொண்டுட்டு போயிருக்கீங்க, பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது தீவிரவாத அமைப்பு அப்படின்னும் போது அந்த நோய், கடன், எதிரி இதையெல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்படின்னு நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவாங்க. இப்போது அந்த ஹமாஸ் அமைப்பு ஒட்டுக்க அடித்தா மட்டும்தான் நாளைக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஹமாஸ் அமைப்பை தேடி தேடி அவங்க கொன்னாங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவங்க அழிச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அது உக்ரைனில் கூட ஜெலன்ஸ்கி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு அடியில் இவங்களுடைய பங்கர்ஸ் கட்டுறது, மக்கள் இருக்க இடத்துல இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, எல்லாம் டுவர்ட் சவுத்து போயிருங்க, நாங்கள் ஹமாஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நாங்கள் போக முடியாது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டு தான் அடித்தாங்க, சொல்லாமல்லாம் ஒன்றும் அடிக்கலை.
அடுத்தது இத்தனை வருஷமாக இவ்வளோ நடந்தும் அவங்க எப்படி வந்து தெம்பாக இருக்காங்க அப்படின்னா வெரி சிம்பிள். இஸ்ரேலிய மக்களை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்போ குண்டு வரும், எப்போ எவன் ராக்கெட் போடுவான்னு தெரியாது, எப்போ எந்த தீவிரவாதி வருவான்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் பகை நாடுகள். எல்லாரும் ஒரு காலத்தில் வந்து இஸ்ரேலோட சண்டை போட்டவங்க, அடி வாங்கிட்டு போனவங்க. அதனால் எப்போ ஒன்றா எது ஒன்றா நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் அவங்க இருக்காங்க. அப்போ அதனால் அந்த பாதுகாப்பை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்களே வந்து காட்டுக்குள்ளே போய் ஒரு வீடு கட்டுறீங்க, அங்கே வந்து சிங்கம், நரி, புலி, கரடி அப்படி வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் காம்பவுண்டை பெருசாக கட்டுவீங்க. அதையும் தாண்டி ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா கட்டை, கம்பு இதெல்லாம் கையில் வச்சுருப்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் சுற்றி எல்லாம் பகை நாடுகளாக இருக்குது. எப்போ வேணால் நம்ம மேலே குண்டு போடுவான்றதுனால அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. தானாலாம் ஒன்றும் போய் இது பண்ணலை. இப்போ ஈரான் மேலே அவங்க தானே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சில பேர் வந்து நியாயம் பேசலாம். அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அணுகுண்டை வச்சிங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை அழித்தே தீருவோம், இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம் அப்படின்னு காலங்காலமாக சொல்லிட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் அணுகுண்டை தயாரிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? இதில் என்ன நியாயம் இருக்குது? இதை மட்டும் அணுகுண்டை தயாரிக்க விட்டுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டொப்புன்னு ஒரு குண்டை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஈரானோ இல்லை எந்த நாடோ குண்டு போட்டவங்க மேலே தடைகள் விதிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு, போனது போயாச்சு. இல்லை, இஸ்ரேல்ன்ற நாடு சின்ன நாடு. அப்போ அதில் ஒரு அணுகுண்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரும் அந்த மக்கள்? அந்த உயிரெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? இல்லை அவங்களெல்லாம் வந்து அந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த நியூரம்பர்க் ட்ரையல் மாதிரி வந்து போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னா தண்டனை வாங்கி கொடுத்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? அதனால் அவங்க பண்ணது தப்பே கிடையாது. நீங்கள் வந்து எப்போ ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கெடுவான் கேடு நினைப்பான், அவ்வளோதான். அதைத்தான் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதில் யாரை குறை சொல்ல முடியும்? இன்றைக்கி ஈரான் வந்து அந்த அணுகுண்டு மட்டும் தயாரிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாதுங்க. ரைட்டுங்க, நாங்கள் வந்து இவ்வளோ மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப வருஷமாக அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கே அவங்க தாங்க சப்ளை பண்ணி நிற்கிறாங்க ஷஹீத் ட்ரோன்ஸ்லாம். அதை வச்சு தான் ரஷ்யா உக்ரைனில் அடிச்சிட்டு இருக்கான். இதையெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அணுகுண்டு தயாரிக்காது, அதைத்தானே சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா மற்ற மிசைலுக்கும் அணுகுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற மிசைலில் வந்து அந்த டேமேஜ் இருக்கும், கொலாட்ரல் டேமேஜ் இருக்கும், அதை இன்டர்செப்ட் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. அணுகுண்டு ஒன்று மிஸ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாடே நாசமாக போயிடும். அதனால தான் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து அவர் மட்டும் வச்சுக்கலாமா, இவர் மட்டும் வச்சுக்கூடாதான்னா, இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்குது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கி அது மிரட்டி இருக்காங்களா? ஈவன் இந்த யுத்தத்தும் போது கூட ஈரான் வந்து எவ்வளோ மிரட்டினாங்க, அவங்களை அழிச்சிருவோம் பாருங்க, சரியான பதில் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஒரு வார்த்தை சொன்னாங்களா இஸ்ரேல்? நீ இன்னும் தயாரிக்கல அணுகுண்டு, என்கிட்ட இருக்குது, போட்டேன்னா பஸ்பம் ஆயிரும் அப்படின்னு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்கலாம்ல? சொல்லலை. ரஷ்யாவில் சொன்னாங்க, நீங்கள் ரஷ்யாவை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலக வரைபடத்தில் ரஷ்யா இல்லைன்னா அந்த உலகமே தேவையில்லை, வி ஆர் ரெடி டு நியூக் யூ அப்படின்னு புட்டின் சொன்னார். ஆனால் இஸ்ரேல் சொல்லலை. அப்போ அந்த அளவுக்கு அவங்க பொறுப்போட நடந்துக்கிறாங்க. நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க, உன்னை அழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ வாங்கி கட்டி தான் வேணும். இதுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது சிவா. சரி, இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பார்க்கப்பட்ட ஒரு நாடு. அதாவது நார்த் கொரியா எப்படி பார்க்கப்படுதோ அதே போல ஈரானும் ரகசியமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை வந்தால் கூட அமெரிக்கா பெரிய பாதிப்புகளை சந்திக்கும்னு பார்க்கப்பட்ட ஒரு நாடு தான் ஈரான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராகவே ஈரான் விட்டது வாய்ச்சவடால் போல தானே தெரியுது. எப்படி புரிந்து கொள்வது? அதாவது நார்த் கொரியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. நார்த் கொரியா கிட்ட அணுகுண்டு இருக்கின்றது, அதை டெலிவர் பண்ணக்கூடிய மெக்கானிசம் ஐசிபிஎம் அதுவும் அவங்க கிட்ட இருக்கு. ஈரான் வந்து இன்னும் அணுகுண்டு தயாரிக்கவில்லை, அந்த கடைசி ஸ்டேஜுக்கு அவங்க வரல. பட் நார்த் கொரியா கிட்ட இந்த மாதிரி அமெரிக்கா மிரட்டுறது கிடையாது. ஏன்னா ஒன்று அணுகுண்டு இருக்கு, அடுத்தது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் விட நீங்கள் அமெரிக்கா மேலே குண்டு போடுறது கூட செகண்டரிங்க. இன்னாண்ட பக்கம் வேலி தாண்டி அப்படி தூக்கி போட்டாலே போதும் சவுத் கொரியா காலி. சவுத் கொரியா வந்து அமெரிக்காவுடைய நட்பு நாடு. அண்ட் இன்னாண்ட பக்கம் ஜப்பான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மிசைல் ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்து உழறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்றும் என்கேஜ் பண்ணுறது கிடையாது. ரைட்டு, அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாகவே இருக்கணும் இப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கும் நார்த் கொரியாவுக்கு எதிராக பல பொருளாதார தடைகள் இருக்கின்றன. என்ன, அவங்க வந்து அந்த மிசைல்ஸையோ இல்லை அணுகுண்டையோ மற்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும்.
இதுதான் வந்து இப்போ அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட் சேட்டலைட் சர்வைலன்ஸ் இருக்கும். ஏதாவது அங்கே ஏற்றுறாங்க ஷிப்பில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பாதி வழியிலேயே காலி பண்ணிடுவாங்க. ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. இவங்க அணுகுண்டு தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது இஸ்ரேலுக்கு ஆபத்து, இஸ்ரேலை நாசம் பண்ணிடுவாங்க, இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சவுதி அரேபியாவே இதை ஏற்றுக்காது. இந்த ஈரானுடைய பிரச்சனையே ஏன் வந்து ஈரானை மற்ற நாடுகளே யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா, ஏங்க இங்கே சில பேர் வந்து ஈரானுக்காக ஃபயர் விட்டுன்னு தெரியறாங்களே, சவுதி அரேபியாவில் யாராவது வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கட்டார், இப்போ கட்டாரில் வந்து குண்டு போட்டுக்கிறாங்க. அது சும்மா அது WWFல ஷோ ஃபைட் போடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லை ஈராக் ஏதாவது சொன்னாங்களா? யாராவது ஒத்துரு. நான் ஒன்று கேட்குறேன், சவுதி அரேபியாவுக்கு இன்னைக்கு இருக்கின்ற இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவு. ஏன்னா அவங்க நினைச்சா ஆயில் விலையை ஆடி சர்ன்னு ஏற்றலாம், இறக்கலாம். திடீர்னு வந்து ஒரு 1 மில்லியன் பேரல் நாங்கள் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சர்ன்னு இறங்கிடும் ஆயில் விலை. நாங்கள் இன்னைக்கு கட் பண்ணுறேங்க, இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் ஊரில் ஹாலிடேங்க அப்படின்னு சொன்னால் போதும், கபால்னு ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிடம் ஏராளமான செல்வாக்கு இருக்கின்ற ஒரு நாடு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கச்சு சவுதி அரேபியா ஒரே ஒரு வார்த்தை, அமெரிக்கா நீங்கள் ஈரான் மேலாம் குண்டு போட்டுனுக்கிறீங்க, அவங்க அணுகுண்டு வச்சா வச்சுட்டு போட்டோமே, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ட்ரம்ப் வேணான்னு சொல்லியிருப்பாரா? நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ஏன் சொல்லலை? பாகிஸ்தான்லேருந்து வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்களே, கூடவே அதில் கடைசியாக நீங்கள் வந்து இந்த சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே? ஏன் அடுத்த நாள் சொல்கிறாங்க நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு? ஏன்னா எல்லாரோடையும் பிரச்சனை. இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி அப்படின்னு இவங்களை வந்து இவங்க கொச்சல் கொடுத்துக்கின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு இஸ்ரேலை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இஸ்ரேலுக்கும் UAEக்குமே சமாதானம் ஏற்பட்டு விட்டது, அது தெரியுமா? போன ட்ரம்ப் பீரியடில் சவுதியோட ஏற்பட இருந்தது. ஆனால் அந்த ஹமாஸ் அட்டாக் அது சொதப்பிடிச்சு. இது கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ட்ரம்ப்பு போகிறதுக்குள்ளே அதை பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? சவுதி அரேபியா, UAE அவங்களுக்கெல்லாம் பாலஸ்தீன் பிரச்சனை பற்றி எதுவும் தெரியாதா? அவங்களே வந்து நாங்கள் இஸ்ரேலோட சமாதானமாக போகிறேன். எகிப்து எப்போ போயிட்டாங்க சமாதானமாக? ஜோர்டான் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏன் கடந்து குச்சின்னுக்கிறீங்க? காரணம் என்னன்னா, இஸ்ரேலை நான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக அவங்க குரூப்புக்குள்ள நான் தான் தலைவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. யாரும் அவங்க சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு சீனா எங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க? கை கழுவிட்டாங்க. ஈரான்லேருந்து ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கினுக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு கஷ்டம். ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் அடி வாங்கினாலும் கஷ்டம், இல்லை ஈரானில் வந்து அமெரிக்கா ஆதரவு ஆட்சி வந்தாலும் கஷ்டம், இல்லை இப்போ இருக்கிற ஆட்சியே அமெரிக்காவுக்கு ஆதரவாக திரும்பினாலும் சீனாவுக்கு கஷ்டம். ஆனாலும் அவங்க வந்து ஏன் வெளிப்படையாக கோதால இறங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இறங்கினா சவுதியை பகச்சிக்கிற மாதிரி ஆகும். ரெண்டுத்துல யார் முக்கியம்னு பார்க்கும்போது வானா சவுதி அரேபியாவை நம்ம சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு, இப்படியே சொல்லி நிற்கிறாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து இவரோட கூட்டணி சேர்ந்தா இங்கே 20% 30% அப்படின்றது கிடையாதுங்க. இது செஸ் மாதிரி. இந்த பானை இங்கே மூவ் பண்ணிங்கன்னா எங்கேருந்தோ ஏதோ வந்து அடிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இதில். அதனால ஈரான் வந்து நார்த் கொரியாவோட கம்பேர் பண்ணுறதுன்றது வேற விஷயம். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி கவர்மெண்ட் டிக்டேட்டர்ஷிப் வச்சுட்டு இருக்காங்க. எங்களை எதுவும் பண்ணாத, நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவங்க வந்து எந்த நாட்டுக்கும் தீவிரவாதிகள் சப்ளை பண்ணுறது கிடையாது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பார்த்தீங்களா சவுத் கொரியா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், ஜப்பான் அப்பப்போ மிசைல் டெஸ்ட்னு பண்ணுவார் அவர், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு குண்டு போட்டாலும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படி இருந்துச்சு எதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாய்ச்சவடால் அப்படின்னா இதுதான். நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. அதனுடைய பலனைத்தான் அவர்கள் இன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சரண்டர் அப்படின்னு இல்லைன்னா அவங்களால சர்வே பண்ணியிருக்க முடியாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.